ரிலேட்டிவ் கான்செப்டை ப்ராக்டிக்கலாக எங்கே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னா, இப்போ ஒரு ட்ரெயினில் நீங்கள் பாட்டு தூங்கிட்டு போயிட்டுருக்கீங்க. ட்ரெயின் வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போகணும். அதாவது ஆக்சிலரேட்டும் டக்குன்னு ஆச்சுனாலும் உங்களுக்கு தெரியும். டீசிலரேட் ஆனாலும் தெரியும். ஆனால் கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போகும்போது திடீர்னு எழுறீங்க. எழுந்து பக்கத்தில் ஒரு ட்ரெயினை பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு குழப்பமா இருக்கும். ஒருவேளை பக்கத்தில் இருக்கிற ட்ரெயினு நவுறுதா இல்லை நம்ம ட்ரெயின் நவுறுதான்னு. ஸோ இந்த விஷயம் தான் எர்த்துக்குள்ளே நீங்கள் உட்காந்துட்டு இருக்கும்போது தெரியுது. அவ்வளோ கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போகும்போது உங்களுக்கு எதுவுமே ஃபீல் ஆகாது. ஸோ இதுதான் ரிலேட்டிவ் கான்செப்ட்டு. இதை ஃபன்னியாக இன்னொன்று என்ன நம்ம வந்து புரிஞ்சிக்கலான்னா, ஒரு ஒரு ஃபன்னியான ஒரு கான்செப்ட்டு. கார் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க. 100 கிலோமீட்டர் கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போயிட்டுருக்கீங்க. பின்னாடி சீட்டில் ஒரு உட்காந்துட்ருக்கு. அந்த வந்து முன்னாடி சீட்டுக்கு வரணும். அப்படின்னா அந்த வந்து 103 கிலோமீட்டர் பர் ஹவர், அதாவது பறந்து முன்னாடி வரணும்னா 103 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் வரணுமா, இல்லை 2 கிலோமீட்டர் பர் ஸ்பீடில் வரணுமான்னு கேட்டிங்கன்னா, ஆன்சர் வந்து 2 கிலோமீட்டர் ஸ்பீட் பவர் ஹவர்லேயே வரலாம். ஏன்னா உள்ளே உட்காந்துட்டு இருக்கும்போது உள்ளே இருக்கிற ஏரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மீடியமும் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கு. ஸோ பொறுத்த வரையும் உள்ளே இருக்கும்போது நீ ஆகட்டும், அந்த ஏர் ஆகட்டும், எல்லாமே 0 தான். அதை பொறுத்த வரையும் வெளியிலேருந்து ஒருத்தன் பார்க்குறான், ரமேஷ்னு ஒருத்தன் பார்க்குறான் உள்ளே இருக்கிற சுரேஷை. அவனுக்கு தான் 100 கிலோமீட்டர் பர் ஹவர். உள்ளே இருக்கிற உனக்கு இஸ் ஜஸ்ட் 0 கிலோமீட்டர் பர் ஹவர் தான். ஸோ அப்போ வந்து ஜஸ்ட் 2 கிலோமீட்டர் வேகத்திலே அழகாக வந்து முன்னாடி உட்காந்துக்கலாம். இது வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் இருக்கணும். அது ரொம்ப 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 முக்கியம். ஸோ எயின்ஸ்டீன் வந்து இந்த ரிலேட்டிவ்ன்ற கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து யூஸ் பண்ணி தான் அவர் எப்படி இதை யோசித்தார் ஒன்றுமே புரியலை. ஏன்னா இது என் ஃபீல்டும் இல்லை. ஆனால் அப்படி பார்த்தா கூட இது எப்படி யோசிச்சாருன்னே தெரில. அவர் வந்து இந்த யூனிவர்ஸ்லேயே ஏதோ ஒரு விஷயம் கான்ஸ்டன்ட்டுன்னு கண்டுபிடிச்சாரு. அதை எப்படி கண்டுபிடிச்சாரு, அதை எப்படி யோசிச்சார், எல்லாமே தாட் எக்ஸ்பிரிமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. எப்படி இப்படி ஒரு தாட் வரும்னு எனக்கு தெரியல. ஸோ யூனிவர்ஸில் ஒரே ஒரு விஷயம், எல்லாமே ரிலேட்டிவ், ஒரே ஒரு விஷயம் மட்டும் கான்ஸ்டன்ட்னு சொன்னார். அந்த கான்ஸ்டன்ட்டுன்ற விஷயம்தான் என்னன்னா ஸ்பீட் ஆஃப் லைட்டுன்றாரு. ஸோ இந்த யூனிவர்ஸில் நீ ப்ளூட்டோவுக்கு போ, இல்லை வீனஸுக்கு போ, இல்லை எர்த்தில் இரு, ஒரே ஒரு விஷயந்தான் உலகத்தில் யூனிவர்ஸில் இருக்கிற எல்லாருக்கும் கான்ஸ்டன்ட்டு. அது வந்து ஸ்பீட் ஆஃப் லைட்டு. அதாவது என்னென்னா, நீ காருக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கும் போதும் ஸ்பீட் ஆஃப் லைட்டு 3 × 10⁸ தான். காருக்கு வெளியிலேருந்து நீ ஸ்பீட் ஆஃப் லைட்டை பார்த்தாலும் 3 × 10⁸ தான். மாறவே மாறாது. இட்ஸ் நாட் ரிலேட்டிவ். ஸோ இதிலேருந்து தான் ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டியை நீ புரிஞ்சிக்க ஆரம்பிக்கணும். ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டினா என்னென்னா, இப்போ ஸ்பீட் ஆஃப் லைட்டு கான்ஸ்டன்ட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு வேல்யூ வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னா அதை டிபெண்ட்டாக இருக்கிற வேரியபிள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணால் மட்டும்தானே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போ ஸ்பீடுக்கு என்ன, நம்ம நார்மல் சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா? ஸ்பீடுனா என்னப்பா, மீட்டர் பர் செகண்டு. அதுதானே பைக்கில் வரும். மீட்டர் பர் செகண்ட், செகண்ட்னா டைமு. ஓகே, மீட்டர்னால் என்ன, டைமு, லென்த்து, சரி. இதுதான் ஸ்பீடு. நம்ம வந்து இந்த ஸ்பீடு கான்ஸ்டன்ட்டுன்னு சொல்கிறோம் ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டியில். இல்லை அவர் சொல்கிற ஸ்பீடு தான்ப்பா யூனிவர்ஸ்லேயே கான்ஸ்டன்ட்டு. அப்படி பார்க்கும்போது அப்போ இதை கான்ஸ்டண்ட்டாக இந்த யூனிவர்ஸில் மெயின்டைன் ஆகணுன்னா நம்ம எதிரே பார்க்க முடியாத ரொம்ப வியர்டான ஒரு விஷயம் வந்து ரிலேட்டிவ் ஆக போகுது. அதுதான் டைம். டைம் வந்து ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டியில் ரிலேட்டிவ்னு சொல்கிறாரு. அதாவது டைம் டைலேட் ஆகும்ப்பா நீங்கள் ஸ்பேஸில் ட்ராவல் பண்ணிங்கன்னா. ஆனால் அதாவது உன்னை பொறுத்தவரையும் நீ நார்மலாக தான், லைக் நீ வந்து ஒரு ப்ளூட்டோவில் இருக்கனா ஒரு 5 இயர்ஸ் தான் உனக்கு போயிருக்கும் நார்மலாக. ஆனால் எர்த்துலேருந்து நீ ப்ளூட்டோவை பார்க்கும்போது அந்த 5 இயர்ஸ் இங்கே ஒரு 50 இயர்ஸ் கூட ஆகியிருக்கலாம். ஏன்னா ஸ்பீட் ஆஃப் லைட் இஸ் கான்ஸ்டன்ட். எல்லா யூனிவர்ஸ்லேயும் ஸ்பீட் ஆஃப் லைட்டு கான்ஸ்டன்ட்டு. ஸோ இந்த ஸ்பீட் ஆஃப் லைட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எல்லா வேரியபிளும் நான் என்ன விட்டு கொடுக்குறேன், லென்த்து கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நான் இன்னும் விட்டு கொடுக்குறேன், நான் இன்னும் விட்டு கொடுக்குறேன்னு டைமெல்லாம் வந்து வேரியபிள் ஆகும். இது வந்து அப்போ இவர் சொல்லும் போது ரொம்ப 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 புரிஞ்சிக்க எல்லாருக்கும் கஷ்டமாக இருந்துச்சு. எப்படிடா டைமுன்றது நம்ம வாட்ச் வச்சு கண்டுபிடிக்கிறது, இது போய் ரிலேட்டிவாக இருக்குமா, என்னடா வளர்றான்ற மாதிரி யாருமே வந்து
அவர் புரிஞ்சிக்கவே இல்லை. இப்போ வரையும் அவருக்கு எதுக்கும் இந்த கண்டுபிடிச்ச எதுக்குமே நோபல் ப்ரைஸே கிடைக்கல. ஏன்னா அவர் கண்டுபிடிக்க அவர் எல்லாம் மென்டலுன்ற மாதிரி தான் சொன்னாங்க. இப்போ வரையும் அவர் கண்டுபிடிச்சதை நம்ம டிஸ்கவர் பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ வரையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி டிஸ்கவர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இப்போ ஸ்பீட் ஆஃப் டைமை வந்து டைம் டைலேஷன் ஒரு கான்செப்டை ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி தியரியில் கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு 10 இயர்ஸில் வந்து அதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இது உண்மைதான்ப்பா, ஒரு கிளாக்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவுட் சைடு எர்த்துக்கு கொண்டு போகும்போது ஸ்லோ ஆகுது. ஸோ இது சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட எல்லாத்தோட ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட் சொல்கிறேன். இதோட ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட் என்ன தெரியுமா? இதை மட்டும் கண்டுபிடிக்கலன்னா இப்போ நம்மளால் இந்த அளவுக்கு டெவலப்பே ஆகிருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறது ஒரு உண்மை. ஏன்டா அப்படி சொல்கிறேன்னு கேட்டேன்னா, டைம் டைலேஷனை மட்டும் இவர் கொடுத்த ஃபார்முலாவில் நம்ம கரெக்ட் பண்ணலன்னா, நம்ம ஜிபிஎஸ், நம்ம இப்போ ஒரு சென்னைக்கு போகிறோம், டக்குன்னு மேப்பை பார்த்துட்டு இப்படி ஜாலியாக போயின்னு இருக்கோம்ல, அதை பண்ணவே முடியாது. இவர் வந்து ஏன்னா நம்ம சேட்டிலைட் எல்லாம் எங்கே இருக்குது? அவுட் சைடு எர்த் இருக்குது. அது வந்து அங்கே வந்து டைம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இவர் இதை கண்டுபிடிச்சதுனால அந்த டைமை வந்து நம்ம கொஞ்சம் வந்து கரெக்ஷன் பண்ணி கடைசியாக நம்மளுக்கு வந்து அந்த லொக்கேஷனை வந்து ப்ரிசைஸாக கொடுக்க முடியும். இன்கேஸ் வந்து இதை கண்டுபிடிக்கலன்னா நம்ம சென்னைன்னு காமிச்சா அது பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு தெரியலையே, திருப்பதியில் போய் விட்டுரும். ஸோ அந்த அளவுக்கு முக்கியம் இவர் கண்டுபிடிச்ச விஷயத்தால் தான் இப்போ வந்து நம்ம லொக்கேஷன் யூஸ் பண்ணுற அந்த ஆப்பையே யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டியில் அவர் சொல்கிறார். ஸோ ஜென்ரல் ரிலேட்டிவிட்டியில் நியூட்டனோட கிராவிட்டியை போட்டு தாக்கி என்னடா பைத்தியக்காரா இது கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரியாத புதிரை ஒன்று சொல்லிட்டாரா. அடுத்து ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டியில் அதுலேருந்து ஒரு ஸ்டெப்பு மேலே போயிட்டு, தம்பி இந்த உலகத்தில் வந்து எல்லாமே கான்ஸ்டன்ட்டு, ஒரே ஒரு விஷயந்தான் கான்ஸ்டன்ட்டு, அது ஒன்று என்னென்னா ஸ்பீட் ஆஃப் லைட்டு. சரி, ஸ்பீட் ஆஃப் லைட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும்னா ஒரு சூப்பரான வேரியபிள் மாறணுமே, அது பேர் தான் டைமு. ஸோ டைம் இஸ் ரிலேட்டிவ் அப்படின்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்தார். அது மூலயமா தான் இப்போ நாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியுது ஜிபிஎஸ்ஸை யூஸ் பண்ணி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி கிராவிட்டி வந்து அவர் ஸ்பேஸ் டைமை யூஸ் பண்ணி சொன்னதால் தான் மட்டும்தான் நம்மளால் ப்ராப்பராக ஒரு சேட்டிலைட்டை இப்போ வரையும் ப்ராப்பராக நம்மளால் ஆர்பிட் பண்ண முடியுது. நியூட்டன் யூஸ் பண்ணி நம்ம ஒன்றும் பண்ண முடியல. அவர் அந்த டைமில் சூப்பர் தான், ஆனால் இவர் வந்து செம அப்கிரேட் பண்ணார். ஸோ இது இல்லாமல் ஒன்று சொல்லியிருப்பார் ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி தியரியில், E=mc². எனக்கு வந்து இந்த ஈக்குவேஷன் மட்டும்தான் ஐன்ஸ்டீனை பற்றி தெரியும். இதை பற்றிலாம் படிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் =mc². சரி, நானாக என்ன நினச்சேன்னா, சரிப்பா இதில் என்ன சொல்ல வராங்கன்னு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, எல்லா மாஸும் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும்ப்பா, அதாவது மாதம் வந்து நம்ம எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணலாம். அப்போ நான் என்ன யோசிப்பேன்னா, இப்போ நாங்கள் எல்லாருமே ஒரு மாஸ் தானே, ஸோ நம்மள ஏன் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ண முடியல? இப்போ ஒரு பென்னு வச்சுருக்கோம், அதில் கூட மாஸ் இருக்குது, அதுலேயும் ஆட்டம் இருக்கும். ஸோ அதை ஏன் நம்ம எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ண முடியல? இந்த ஈக்குவேஷனை வச்சு இன்னும் பார்க்கும்போது, அதுக்கப்புறம் அதை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது தான் தெரியுது, எந்தெந்த மாஸில் வந்து அன்ஸ்டேபிளான ஆட்டம்ஸ் இருக்கோ அது மட்டும்தான் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுமா. நம்மளுக்குள்ளெல்லாம் வந்து ஸ்டேபிள் ஆட்டமாக ஹியூமன்ஸ் வந்து பார்த்தோன்னா ஸ்டேபிள் ஆட்டம் வந்து இருக்குமா. அதனால் அதை நம்மளால் உடைக்கவே முடியாது. ஆனால் யோசிச்சு பாருங்கள், நம்ம ஹியூமன்ஸ் உடம்புல இருக்கிற ஸ்டேபிளான ஆட்டமை நம்ம ஏதாவது பண்ணி அன்ஸ்டேபிள் ஆக்கிட்டோம்னா நம்மளை கூட எனர்ஜியாக ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் அப்படி ஒரு விஷயத்த பண்ண முடியாது. ஸோ அன்ஸ்டேபிள் ஆட்டமை மட்டும்தான் நம்ம எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ண முடியும். அன்ஸ்டேபிள் ஆட்டமோட மாஸை தான். இது எப்படின்னா என்ன தெரியுமா பண்ணுறாங்க, இது எங்கே தெரியுமா யூஸ் பண்ணுறாங்க, இது வந்து அவர் வந்து யூனிவர்சலாக சொன்னார் E=mc². ஆனால் இது ப்ராக்டிக்கலாக வந்து குவாண்டம் லெவலில் மட்டும்தான் ஒர்க் ஆச்சு. ஏன்னா நம்ம குவாண்டம் லெவலில் மட்டும்தான், குவாண்டம்னா மைக்ரோஸ்கோபிக் லெவல் ஆஃப் ஆட்டம்ஸுடைய மைக்ரோஸ்கோபிக் லெவலில் மட்டும்தான் இது ஒர்க் ஆச்சு. ஏன்னா அந்த குவாண்டம் லெவலில் தான் நம்மளுக்கு அன்ஸ்டேபிள் ஆட்டம் கிடைக்கும். ஸோ இந்த அன்ஸ்டேபிள் ஆட்டமை நம்ம என்ன பண்ணுறோன்னா நியூக்ளியர் ஃபியூஷன் இந்த மேரி கியூரிலாம் படிப்போம்ல, அந்த மாதிரி ஒரு அன்ஸ்டேபிள் ஆட்டம் ரெண்டுத்தை வந்து கம்பைன் பண்ண வைப்போம். இந்த ஃபியூஷன்லேயும் ஃபிஷன்லேயும் கம்பைன் பண்ண வச்சு நம்மளுக்கு ஒரு மாஸ் க்ரியேட் ஆகும். கரெக்டுங்களா? இப்போ வந்து இது ஒரு 10 கிலோகிராம், சும்மா எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு 15 கிலோகிராம்.
இது ரெண்டும் கம்பைன் ஆகி இந்த மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேன் பி கன்வெர்ட் டு எனர்ஜி. இது எப்படி எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுதுன்னா, ஃபார் நியூக்ளியர் ஃபிஷனில் இந்த 10 கிலோகிராம் மாசும் இந்த 15 கிலோகிராம் மாசும் ஒரு 23 கிலோகிராம் மாஸை மட்டும் கன்வெர்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஒரு 2 கிலோகிராம் மாஸ் இருக்குல்ல, அது வந்து எனர்ஜியாக வெளியே வருமா. ஆனால் அந்த எனர்ஜி நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு கரண்ட் அடிக்கிற எனர்ஜிலாம் கிடையாது. ஸ்பீட் ஆஃப் லைட்டை ஸ்கொயர் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய எனர்ஜி உங்களுக்கு ரிலீஸ் ஆகுது. அதுதான் வந்து அதை வச்சு தான் இந்த அட்டாமிக் பாம்பே கண்டுபிடிச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு இதை அவர் கண்டுபிடிக்காமல் இருந்திருக்கலாம், தேவையில்லாத விஷயம். ஆனால் இதெல்லாம் எப்படி யோசித்தான் இந்த பைத்தியக்காரன், என்னடா எப்படிடா இதெல்லாம் யோசித்தானே ஒன்றும் புரியலை. அதை நாம் எப்படி புரிஞ்சுக்கிட்டோன்னு புரியல. ஈக்குவல் எம்சி ஸ்கொயர்ப்பா, மாஸ் கேன் பி கன்வெர்டட் டு எனர்ஜி. ஸோ மாஸை வந்து எனர்ஜியை ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிடலாம். அப்போ ஏன் நம்ம மாஸை கன்வெர்ட் பண்ண முடியல, அதெல்லாம் நம்ம எதுவுமே யோசிக்கலை. ஆக்சுவலாக அது குவாண்டம் லெவலில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அங்கே வந்து ரிலீஸ் ஆகிற அந்த ஒரு 2 kg மாஸ் மட்டும் எனர்ஜியாக ரிலீஸ் ஆகும்ல, அந்த எனர்ஜி வந்து நீ நினைக்கிற மாதிரி கரண்ட்டு மாதிரி ரிலீஸ் ஆகாது. ஸ்பீட் ஆஃப் லைட் ஸ்கொயர் அளவுக்கு ஒரு எனர்ஜி ரிலீஸ் ஆகுன்றது தான் ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி. ஸோ இப்போ வரைக்கும் ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி தியரி பார்த்தாச்சு, கிராவிட்டியை கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து நம்ம யூனிவர்ஸில் வந்து சேட்டிலைட்டை அனுப்புறது, ஒரு பிளானட்டை வந்து நம்ம அதோட ட்ரெஜெக்ட்ரி பாத்வேவை கண்டுபிடிக்கிறதுக்கெலாம் அவர் ஹெல்ப் பண்ணார். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டியை வச்சு நம்மளுக்கு ஜிபிஎஸ் கொடுத்தாரு எயின்ஸ்டீனு. சரி, ஈக்குவல் எம்சி ஸ்கொயரை வச்சு அட்டாமிக் பாம்பை கொடுத்துட்டாரு அப்படின்னு கஷ்டப்படும் போது அதில் கூட ஒரு யூஸ்ஃபுல்லாக இப்போ ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. இப்போன்னு இல்லை, ரொம்ப வருஷமாக இருக்குது, நம்மளுக்கு தான் தெரியலை. பெட் ஸ்கேன்னு ஒன்று இருக்கும் தெரியுங்களா நம்ம மெடிக்கல் ஃபீல்டில். பெட் ஸ்கேன்னா நம்ம அதான்ப்பா. சரி, பெட் ஸ்கேனை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ ஒருத்தங்களுக்கு கேன்சர் வந்துடுச்சு. கேன்சர் வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து இது ஒரு பாலுன்னு வச்சுக்கோங்களேன். கேன்சர் ப்ரைமரியாக வர இடத்துல அங்கேருந்து பிளட் சர்க்குலேஷனில் குட்டி குட்டி பால்ஸ்லாம் வந்து கண்ட மேனிக்கு போயிட்டு பிரெயினில், ஹார்ட்டில், லிவரில், எல்லா இடத்துலையும் போய் ஒளிஞ்சிக்கும். இந்த இடத்துலலாம் எங்கெங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாதான் நம்ம வந்து ரேடியோ தெரப்பியோ இல்லை அந்த இடத்துல ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம். ஸோ இது பேர் வந்து மெட்டாஸ்டாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கேன்சருன்ற பால் வந்து சின்ன சின்ன பாலாக மாறி இந்த ஆர்கன்ஸுக்கெலாம் போய் உட்காந்துரும். இந்த பேர் மெட்டாஸ்டாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மெட்டாஸ்டாசிஸ் எங்கெங்கெல்லாம் ஆகுதோ அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது நீ ஒரு ஆர்கனையும் கிழிச்சியும் பார்த்தோன்னா முடியாது. ப்ராக்டிக்கல் பாசிபிள் இல்லை, நீ பிரெயினை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. சரி, அல்ட்ராசவுண்டெல்லாம் வச்சு ஒன்று ஒன்றா தரவனாலும் ஒன்றும் தெரியாது. இதை வந்து எஃபிஷியண்ட்டாக பண்ணுறதுக்கு தான் பெட் ஸ்கேனு. அந்த பெட் ஸ்கேன் எப்படின்னா, இதை நான் ஏற்கனவே என் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக சொல்கிறேன். பெட் ஸ்கேனில் என்ன பண்ணுறாங்கன்னா, கேன்சர் செல்ஸை வந்து பார்த்தோன்னா ஒரு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியலோட கம்பைன் பண்ணி எங்கெங்கெல்லாம் கேன்சர் செல் இருக்கோ அங்கே வந்து காமா ரேஸ் வந்து ரிலீஸ் ஆகும். அந்த காமா ரேஸை வந்து நம்ம வந்து டிடெக்ட் பண்ணுறோம். அந்த காமா ரேஸ் எப்படி ரிலீஸ் ஆகுதுன்னா, மாஸ் E=mc ஸ்கொயர், 2 எலக்ட்ரானும் ப்ரோட்டானும் ஒன்றா சேர்ந்து ஒரு காமா ரிலீஸ் ஆகுது. அதை நம்ம டிடெக்ட் பண்ணுறோம் பெட் ஸ்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி, ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி, அதோட ப்ராக்டிக்கல் இம்ப்ளிகேஷன் என்ன, நம்ம மெடிக்கல் ஃபீல்டில் பெட் ஸ்கேனில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிட்டோம். இது இல்லாமல் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. சரிங்களா? இப்போ வரையும் நீங்கள் ஜென்ரல் ரிலேட்டிவிட்டியை கூட நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு ஒரு வீடியோவோ ஏதோ ஒன்று பார்த்து புரிஞ்சுக்கலாம். ஸ்பெஷலும் ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியும். ஆனால் ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு டாபிக் இருக்குது, அது பேர் தான் குவாண்டம் ஃபிசிக்ஸு. இதுக்கு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கணுன்னா இதுக்கே நான் இந்த இன்ட்ரொடக்ஷனுக்கே 1 மணி நேரம் பேசலாம். அவ்வளோ ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு டாபிக். இதை புரிஞ்சுக்கிறது தான் நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி ஆகட்டும், ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி ஆகட்டும், நம்ம மூவி பார்க்க ஓகே இப்படி அப்படி அப்படின்னு ஏதோ ஒன்று புரிஞ்சுக்கலாம். இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதில் என்ன காமெடினா, அவனே ஒருத்தன் எழுதியிருக்கான், சயின்டிஸ்ட்டே. குவாண்டம் ஃபிசிக்ஸை படித்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து என்னடா இது வியர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலைன்னா அப்போ உனக்கு ஒழுங்காக புரியலன்னு அர்த்தமா. குவாண்டம் ஃபிசிக்ஸே ஒரு வியர்டான, அன்பிரிடிக்டபிளான ஒரு வேர்ல்டு. இது வந்து ஆனால் இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸை வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க, இதோட ஸ்டோரியை தான் இப்போ இனிமேட்டு லைன் பை லைனாக பார்க்க போகிறேன். எப்படி எங்கேருந்து இதை கண்டுபிடிச்சாங்க. இப்போ குவாண்டம் பயாலஜின்லாம் ஒன்று இருக்குது. குவாண்டம் ஃபிசிக்ஸ் இப்போ பயாலஜியில் இருக்குது. குவாண்டம் ஃபிசிக்ஸ் எவால்யூஷன் நம்ம
மனிதர்களோட பிக் பேங் தியரியை கூட இதை வச்சு நம்ம இது பண்ணலாம். அதே மாதிரி குவாண்டம் ஃபிசிக்ஸை வச்சு எம்ஆர்ஐ அது மூலிமா தான் ஒர்க் ஆகுது. அந்த மாதிரி இது ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். கண்டிப்பாக எல்லாருமே அட்லீஸ்ட் இதை பற்றி ஒரு கிளிம்ஸாவது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஃப்யூச்சர் இதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் 100 years எந்தெந்த கண்ட்ரி வந்து குவாண்டம் ஃபிசிக்ஸை வந்து பயங்கரமாக புரிஞ்சுக்கிட்டு அதில் இன்னோவேஷன் கொடுக்குறாங்களோ அந்த கண்ட்ரி இஸ் கோயிங் டு பி அ டெவலப்டு கண்ட்ரி. அந்தளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் குவாண்டம் ஃபிசிக்ஸு. இது வந்து பற்றி நம்ம ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் குவாண்டம் ஃபிசிக்ஸில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, காமன் சென்ஸை மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க, தப்பாக போயிடும். உங்கள் வாழ்க்கையில் வந்து எப்பயுமே காமன் சென்ஸ் ஹெல்ப் பண்ணும். எக்ஸப்ட் ஒன் பிளேஸ், அதுதான் குவாண்டம் வேர்ல்டு. அதுக்குள்ளே மட்டும் காமன் சென்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து இப்போ ஒரு இடத்துலேருந்து எகிரி குதிக்கிறோம், என்ன ஸ்பீடில் போகலாம், எப்போ வந்து அந்த இடத்துல இடிப்போம், எல்லாமே நம்ம ஃபிசிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. ஆனால் அந்த எந்த கிளாசிக்கல் ஃபிசிக்ஸும் ஒர்க் ஆகாத ஒரு இடம் தான் குவாண்டம் ஃபிசிக்ஸ். ஆக்சுவலாக இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் வந்து எந்த இடத்துல ஒர்க் ஆகும்னா, இட்ஸ் எ மைக்ரோஸ்கோபிக் லெவல், அதாவது சப் அட்டாமிக் லெவல். அதாவது ஆட்டம்குள்ளே இருக்கிற சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸுக்கான ஃபிசிக்ஸ் வந்து அது பேர் தான் குவாண்டம் ஃபிசிக்ஸ். இதை ஏன் புரிஞ்சுக்கணும் சொல்லியாச்சு. இது இட்ஸ் அ வெரி 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 இம்பார்ட்டன்ட் திங். இது புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா யுவர் அப்ரோச் டு த யூனிவர்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். இட்ஸ் அ மைக்ரோஸ்கோபிக் சப் அட்டாமிக் பார்ட்டிகளோட ஃபிசிக்ஸ் இது. ஓகேங்களா? ஸோ இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி வந்து கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் வந்து ஃபெயில் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா, அதுக்கு தான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அண்டு பிளாக் பாடி ரேடியேஷன் என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னால் ஒன்றும் கிடையாது. என்ன ஆகுதுன்னா, ஒரு ரவுண்டு மெட்டல் பாடி இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நான் அந்தளவுக்கு அக்யூரேட் கிடையாது, ஏன்னா எனக்கு இந்த ப்ரொஃபஷனும் கிடையாது. சும்மா சொல்கிறேன் நான் புரிஞ்சுக்கினதை வச்சு. ஸோ இப்போ கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது, ஒரு ஒயரில் கனெக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி போகும். இது ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியாது. ஏமாப்பா, இதை சுற்றி ஒயர் இருக்குது, அப்போ நடுவில் எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆகுது. இது எதுக்கு சொல்கிறேன்னா, இதே மாதிரி பக்கத்தில் ஒரு ரவுண்டாக ஒரு மெட்டல் பால் வச்சுருக்காங்க. இங்கே ஒயரை, ஆனால் இங்கே வந்து அந்த ஒயரும் கிடையாது, கரண்ட்டும் பாஸ் பண்ணல. ஆனால் இதை வச்சு இங்கேயும் கரண்ட் வருது. இதை வச்சு தான் வந்து அந்த எர்த்ஸுன்றவன் வந்து இப்போ இங்கே வந்து எலக்ட்ரிசிட்டி வந்துச்சுன்னா இதை சுற்றி ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் இருக்கும் அப்படின்னு ஒன்றத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. யார்? எர்த்ஸுன்றவன். ஸோ அதனால் பக்கத்தில் இருக்கிற இந்த ரவுண்டு மெட்டல் பாடிக்கு நடுவுலையும் எலக்ட்ரிசிட்டி இல்லை கரண்ட்டு வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னா, சரி ஓகே, ஸோ இப்போ ரவுண்டு மெட்டல் பாடிக்கு நடுவில் கரண்ட்டு ஃப்ளோ ஆகுதுன்னா, ஒருத்தன் என்ன பண்ணால் இதுக்கு வந்து யூவி லைட் கொடுத்த உடனே இந்த எலக்ட்ரிசிட்டி வந்து இன்டென்சிட்டி அதிகமாகிடுச்சு. என்னடா இது, ஒன்றுமே புரியலையே. அதாவது ரொம்ப இன்டென்சிட்டின்னு சொல்லலாம், இல்லை வந்து நான் தப்பாக கூட சொல்லலாம். ஆனால் இதுதான் நான் புரிஞ்சுக்கினதுப்பா. யூவி லைட்டை வந்து அது மேலே போட்ட உடனே இன்டென்சிட்டி அதிகமாகிடுச்சு. அப்படியா, சரி நான் விசிபிள் லைட்டு ரெட் லைட் அடிக்கிறேன், ஃபெயில் ஆகிடுச்சு. ரெட் லைட் அடித்தாலாம் ஒன்றுமே மாற மாட்டேங்குது. இன்ஃப்ராரெட் அடித்து பார்க்குறாங்க, அப்பயும் மாறல. என்னடா இது? ஏன்னா இப்போ வரையும் லைட்டு என்னது, லைட்டுன்றது இட்ஸ் அ விசிபிள் லைட். இன்ஃப்ராரெட்ல லோ ஃப்ரீக்வன்சி, யூவி லைட்னா ஹை ஃப்ரீக்வன்சி. ஏன் ஹை ஃப்ரீக்வன்சியில் மட்டும் என்னது, ஹை ஃப்ரீக்வன்சியில் மட்டும் இதாகுது? நம்மளை பொறுத்தவரை லைட்டுன்றது ஒரு வேவு தானே. என்னது இது, ஒரு குழப்பமாக இருக்குது. இங்கே வந்து கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. அவங்களால இதை வந்து எக்ஸ்பிளைனே பண்ண முடியல. ஏன் யூவி லைட்டில் மட்டும் கரண்ட்டோட இன்டென்சிட்டி அதிகமாகுது? அப்போ என்னது இது? ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தோன்னா கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் பொறுத்தவரையும் இட்ஸ் ஜஸ்ட் அபவுட் த ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பிளாக் பாடி ரேடியேஷன். இதை புரிஞ்சிக்கிறதுக்கு தான் எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. ஏன்னா ஒன்றுமே புரியல ரொம்ப நாளாக. ஒன்றும் கிடையாது. நான் ஃபஸ்ட்டு சிம்பிளாக ஆரம்பிக்கிறேன். இப்போ ஒரு இடத்துல சன் இருக்குது, இங்கே ஒரு ஆப்பிள் இருக்குது. சன்லேருந்து என்ன வரும்? ரேஸ் வரும். இந்த ஆப்பிள் வந்து ஹீட் ஆகும். ஆனால் சன்னில் இருக்கிற ரேஸை வந்து இந்த ஆப்பிள் வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்குன்னா ஒரு கட்டத்தில் எரிஞ்சு போயிடும். ஆனால் எரியாமல் இருக்கிறதுக்கு ரீசன்னு அந்த ஆப்பிளும் கொஞ்சம் ரேஸை வந்து
வெளியே அனுப்பும். ஆனால் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியறதே இல்லையே. சரி, ஆப்பிள் ரேஸை அனுப்புதா, இது ஏன் கண்ணுக்கு தெரியறது இல்லைன்னா அது லோ ஃப்ரீக்குவன்சி ரேஸாக இருக்கும். அதாவது இன்ஃப்ராரெட் ரேஸை வந்து ஆப்பிள் வந்து எஜெக்ட் பண்ணும், இல்லைன்னா வந்து அது எரிஞ்சு போயிடும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு லைட் ரேஸை வந்து வெளியே அனுப்பிட்டே இருக்கும். இது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஏன்னா ஹியூமன்ஸும் வந்து பார்த்தோன்னா நம்ம லைட்டை வந்து அதாவது மினிமே பூச்சி மாதிரி வெளியே வந்து அனுப்பிட்டே இருக்கும். ஆனால் என்னை சுற்றி பார்க்குறேன் ஒன்றுமே இல்லை அப்படிலாம். ஏன்னா இட்ஸ் நாட் ஏ விசிபிள் லைட். அப்போ என்னப்போ நம்ம இதிலேருந்து வெளியே வருதுன்னா அதுவும் இன்ஃப்ராரெட் லைட் தான். ஹியூமன்ஸும் இன்ஃப்ராரெட் லைட்டை வந்து வெளியே அனுப்பிட்டே இருக்கும். இதை வச்சு தான் சும்மா இந்த இருட்டு ரூமில் வந்து இன்ஃப்ராரெட் கண்ணாடியை போட்டு பார்த்தோன்னா மனுஷங்களாம் தெரியுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதுக்கு ரீசன் இதுதான். இவ்வளோ சூப்பரான கான்செப்ட். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஒரு மெட்டலை வந்து ஹீட் பண்ணுறாங்க. என்னடா மெட்டலை ஹீட் பண்ணுறோம், டக்குன்னு ரெட் கலரில் வருது. அந்த ரெட் கலர் என்னது, இட்ஸ் ஜஸ்ட் அ விசிபிள் லைட்டு. சரி, ஓகே, அப்போ மெட்டலை ஹீட் பண்ணும்போது விசிபிள் லைட் வந்துடுச்சு. அப்படி ஹீட் பண்ணிகிட்டே இருக்கோன்னா கிளாசிக்கல் ஃபிசிக்ஸை பொறுத்தவரையும் நீ எந்த டெம்பரேச்சரில் எதை ஹீட் பண்ணாலும் அது வந்து அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து இன்ஃபினைட்டாக ப்ரொடியூஸ் பண்ணணும் கிளாசிக்கல் ஃபிசிக்ஸை பொறுத்தவரையும். இதை வந்து நானும் என்னென்னவோ யோசிச்சு பார்த்தேன், ஒன்றும் புரியலை. ஆனால் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க, இன்ஃபினைட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி எந்த டெம்பரேச்சரில் எந்த மெட்டலை நீ ஹீட் பண்ணாலும் ப்ரொடியூஸ் ஆகணும். ஆனால் வந்து அப்படி இல்லாமல் நீ வந்து மெட்டலை வந்து ஹீட் பண்ணாமல் இருந்தனா இன்ஃப்ராரெட் ப்ரொடியூஸ் ஆகுது, கொஞ்சம் ஹீட் பண்ணால் விசிபிள் லைட் ப்ரொடியூஸ் ஆகுது. இதே பயங்கரமாக நீ ஹீட் பண்ணனா என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, யூவி லைட்டு ஒரு 5000 செல்சியஸ், இது வந்து ஒரு 3000 செல்சியஸ். என்னடா இது ஃப்ரீக்குவன்சிக்கு மாறுது அப்படின்றத அவனாலையும் புரிஞ்சுக்க முடியல. இங்கேயும் அதே தான், யூவி லைட்டால் மட்டும்தான் இங்கே வந்து எலக்ட்ரிசிட்டி அதிகப்படுத்த முடியும். இங்கே என்னென்னா ஒரு ஃப்ரீக்குவன்சியில் மட்டும் ஒரு லைட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ஆனால் கிளாசிக்கல் ஃபிசிக்ஸை பொறுத்த வரையும் நீ டெம்பரேச்சர் ஒரு மெட்டலுக்கு கொடுத்தனா அது பாட்டுன்னு ப்ரொடியூஸ் பண்ணினே இருக்கணுமா. அது ஏன்னு எனக்கு புரிஞ்சிக்க முடியல. அவ்வளோதான் எனக்கு நாலேஜு, சரிங்களா? ஸோ இப்போ வந்து யார் வராருன்னா தலைவன் எயின்ஸ்டீனு கிளாசிக்கல் ஃபிசிக்ஸில் தான் போட்டு எல்லாரையும் வறுத்தெடுத்தானா. இதுலேயும் வந்து வேறு லெவலில் ஒரு கான்ட்ரிபியூஷனு. டக்குன்னு லைட்டு வந்து வேவ் கிடையாதுப்பா, பார்ட்டிக்கல்ன்றான். எல்லாம் அப்படி ஒரு மாதிரி பார்க்குறானுங்க, என்னடா உளர்ற பார்ட்டிக்கலா, லைட்டுன்றது வேவுடா, டே என்னடா உளறிட்டுருக்க. அவன் என்னன்றான், லைட்டு வந்து பார்ட்டிக்கலு, அந்த பார்ட்டிக்கலை வந்து அந்த பார்ட்டிக்கல்லேருந்து ஒரு குவாண்டம் ஆஃப் குவாண்டான்னு சொல்கிறான். ஸோ அந்த லைட்டுன்றது ஒரு பார்ட்டிக்கலு, இட்ஸ் எ குவாண்டா அப்படின்னு சொல்லி இந்த 2 எஃபெக்டையும் வந்து அவன் கரெக்ட் பண்ணுறான். கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் இந்த இடத்துல ஒர்க் ஆகலை. ஏன்னா லைட்டு வந்து பார்ட்டிக்கலு. அப்போ லைட்டு பார்ட்டிக்கல்னால் அதாவது ஃபோட்டான் இஸ் எ பார்ட்டிக்கலுன்றான். பார்ட்டிக்கல்னு சொல்லிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டான் வந்து பார்ட்டிக்கலாக இருந்தால் இது ரெண்டுமே ஓகே ஆகுது. யூவி லைட்டில் வந்து அதாவது ஒரு பார்ட்டிக்கலாக இருந்துச்சுன்னா அந்த ஃபோட்டானு அதுக்குன்னு ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்கும். அந்த ஃப்ரீக்குவன்சியில் வந்தால் மட்டும்தான் எலக்ட்ரிசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதனால் இப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு விஷயத்த சொல்லிட்டான். எயின்ஸ்டீன் தான் ஃபஸ்ட்டு இதுக்கு தான் அவன் நோபல் ப்ரைஸ் வாங்கலாம். என்னென்னவோ சொன்னான், ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டியில், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ரிலேட்டிவிட்டியில் என்னென்னவோ கண்டுபிடிச்சான். அதுக்கெல்லாம் நோபல் ப்ரைஸ் கொடுக்காதவங்க இந்த 2 எஃபெக்டிவும் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபோட்டான் வந்து பார்த்தோன்னா இஸ் ஏ பார்ட்டிக்கல்னு சொன்னோடனே அவனுக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்கப்பா. இதுக்கப்புறம் தான் நம்ம குவாண்டம்ன்ற ஒரு வேர்ல்டுக்குள்ளே போகிறோம், ஓகேங்களா? இதில் வந்து நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணல, ஏன்னா எனக்கும் புரியலை, ஏதோ ஃபெயில் ஆயிடுச்சு. எயின்ஸ்டீன் வந்து லைட்டை பார்ட்டிக்கல்னு சொன்ன உடனே ஓகே ஆகிடுச்சு. ஏன்னா லைட்டு வேவ்னால் அது வந்து கண்டினியூஸாக ப்ரொடியூஸ் ஆகும், இது பார்ட்டிக்கலு, அதனால் எனர்ஜி வந்து பார்த்தோன்னா டிஸ்க்ரீட்டாக அப்பப்போ தான் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். அதனால தான் இந்த எஃபெக்ட் வந்து தப்பாக போயிடுச்சு. இது நீங்கள் வேவுன்னு நினச்சிங்கன்னா கண்டினியூஸாக ப்ரொடியூஸ் ஆகும், இது லைட்டு பார்ட்டிக்கலு அப்படின்னு சொன்னாங்க. அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியும் ஓகே ஆமாடா நீ சொன்ன மாதிரி லைட்டு பார்ட்டிக்கல் தான், எப்பட்றா எயின்ஸ்டீனு எல்லோரும் பார்த்து நோபல் ப்ரைஸும் கொடுத்தாச்சு. நோபல் பார்ட்டிக்கல் எழுதிட்டேன், சாரி, நோபல் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க, நோபல் ப்ரைஸ் கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம குவாண்டம் வேர்ல்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ குவாண்டம் ஃபிசிக்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி
குவாண்டம் வேர்ல்டுன்னு ஒரு வேர்ல்டு கிடையாது, இருக்குது. அதாவது சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் தான் குவாண்டம் வேர்ல்டு. அப்படி ஒரு வேர்ல்டே 1890க்கு முன்னாடி கண்டுபிடிக்கல. இவனுங்க கம்முன்னு இப்போ பாருங்களேன், எவ்வளோ ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு கான்செப்டை கண்டுபிடிச்சதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு அப்படி ஒரு வேர்ல்டுக்கு கண்டுபிடிச்சி, அப்புறம் அந்த வேர்ல்டில் இருக்கிற ஃபிசிக்ஸ் வேறு மாதிரி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி, இப்போ அதை ஒரு குவாண்டம் ஃபிசிக்ஸ்னு வச்சு மூளையே போட்டு சாய்ச்சிட்டானுங்க. சரி, ஃபஸ்ட்டு அந்த வேர்ல்டை எப்படி டிஸ்கவர் பண்ணாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம குமரி கண்டத்தை கண்டுபிடிச்ச மாதிரி அவங்க அந்த குவாண்டம் வேர்ல்டை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, ரொம்ப வருஷமாக ஒரே ஒரு வார்த்தை தான்ப்பா, ஆட்டம் தான்ப்பா ஸ்மாலஸ்ட்டு, அதுக்கு கீழே எதுவுமே கிடையாது அப்படின்ட்டானுங்க. அதாவது அப்படியே வெட்டி 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 ஒரு ஒரு பொருளை எடுத்து வெட்டு 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 வெட்டுன்னு வெட்டினீங்கன்னா கடைசியாக இருக்கிற வெட்டு தான் ஆட்டம், அதுக்கு கீழே வெட்டவே முடியாதுன்ட்டான். சரி, அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் போச்சு, ஒருத்தன் திடீர்னு எலக்ட்ரான் ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன்டா நான், அது ஆட்டமுடைய சின்னதாக இருக்குன்ட்டான். இது என்னடா வம்பா போச்சு, எலக்ட்ரானை கண்டுபிடிச்சிட்டியா, வேறு லெவல்ற தம்பி அப்படின்னு சொல்லி செம பாராட்ட அவனுக்கு. அவன் என்ன பண்ணான், இன்னொருத்தன் வந்து ஓகே அப்போ ஆட்டம்ன்றது வந்து எப்படி இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, ஒரு புட்டிங் கேக் மாதிரி இருக்கும். எலக்ட்ரானும் ஒரு நெகட்டிவ் சார்ஜும் ஒரு பாசிட்டிவ் சார்ஜு ப்ரோட்டானும் ஒன்றா சேர்ந்து அப்படியே ரெண்டு ரெண்டாக ஜோடி ஜோடியாக இருக்கும், புட்டிங் கேக் மாதிரின்னா. ஆனால் வந்து அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு இன்னொருத்தன் என்ன பண்ணால், ஒரு கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்கள் நெட்டில் கூட போட்டு பார்த்துக்கோங்க. அது அப்போ தான் வந்து இப்படிலாம் புட்டிங் கேக்கும் கிடையாது, ஒரு கேக்கும் கிடையாது, அப்படிலாம் இருக்காதுப்பா தம்பி. நடுவில் ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். அந்த நியூக்ளியஸில் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் அப்படியே வந்து நம்ம நார்த் இந்தியன் ட்ரெயின் மாதிரி அப்படியே அவ்வளோ அதிகமாக இருக்கும் உள்ள ப்ரோட்டான்ஸு. சுற்றி வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அங்கே இருக்கும்ப்பா எலக்ட்ரான்ஸு. இந்த நியூக்ளியஸையும் ஸோ இதுதான் ஆட்டம் இஸ் மேட் அப் ஆஃப் சென்ட்ரல் நியூக்ளியஸ் விச் இஸ் நத்திங் பட் நார்த் இந்தியன் ப்ரோட்டான்ஸ், சாரி நோ மோர் ரேசிசம் பண்ணுற ப்ரோட்டான்ஸு, சுற்றி வந்து எலக்ட்ரான்ஸு அப்படின்னா பாவீங்களா, சுற்றி வந்து அதாவது நடுவில் நியூக்ளியஸு, அதை சுற்றி எலக்ட்ரானு, நியூக்ளியஸ் இஸ் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டானுன்னு சொன்னான். சரிங்களா? ஆனால் என்ன இதில் காமெடியான கான்செப்ட்னா, நியூக்ளியஸ்க்கும் ஆட்டம் வந்து ஒரு கிரிக்கெட் கிரவுண்டுனா அதில் ஒரே ஒரு புல், அதாவது ஒரே ஒரு கிராஸ் தான் நியூக்ளியஸு, அவ்வளோ பெருசாக ஆட்டமு. நியூக்ளியஸு அவ்வளோண்டு, சுற்றி எலக்ட்ரான் வந்து சும்மா ஒரு அந்த ஸ்டேடியத்திலே 3 பேர் தான் உட்காந்துருக்காங்கன்னா அவ்வளோதான் எலக்ட்ரான், அவ்வளோ எம்டி ஸ்பேஸ். இதே தான் ஆட்டம்னு கண்டுபிடிச்சி வேறு லெவலில் அப்படி ஒரு வேர்ல்டை க்ரியேட் பண்ணிட்டானுங்க. ஆனால் அந்த வேர்ல்டில் இருக்கிற ஃபிசிக்ஸை இப்போ வரையும் புரியாமல் எல்லாம் உட்காந்துட்ருக்கானுங்க. ஸோ இதுதான் அந்த வேர்ல்டு. ஸோ அதை சுற்றி எலக்ட்ரான் இருக்குதுன்னு சொன்னாங்கள்ல. ஆனால் இப்போ வந்து என்னன்றாங்க, இப்போ இருக்கிற குவாண்டம் ஃபிசிக்ஸோட படி என்னன்னா, ஆட்டம் எல்லாம் கரெக்டு தான், நடுவில் நியூக்ளியஸ் தான் இருக்குது, கரெக்டாக சொல்லிட்ட தம்பி, நடுவில் நியூக்ளியஸ் தான் இருக்குது, கரெக்டாக சொல்லிட்ட தம்பி, ஆனால் சுற்றி எலக்ட்ரான் கிடையாது, எலக்ட்ரான் க்ளவுடு இருக்குது அப்படின்றான். அது என்ன எலக்ட்ரான் க்ளவுடு, எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம இந்த ஃபிசிக்ஸ் புரிஞ்சுக்கணும். எலக்ட்ரான் க்ளவுட் ஆர் ப்ராபபிலிட்டி க்ளவுடு இருக்குப்பா, எலக்ட்ரான் கிடையாது. அது என்னடா மேகம்லாம் ஏன்டா சுற்றி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம குவாண்டம் ஃபிசிக்ஸ் பற்றி போயிடலாம். ஸோ குவாண்டம் ஃபிசிக்ஸ் பற்றி கீ கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் ஃபஸ்ட்டே பார்த்துடலாம்ப்பா இதெல்லாம்னு. அதுக்கப்புறம் ஒன்று தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது எவ்வளோ ஒரு லூஸ் தரமான கான்செப்ட்னு அப்போ தான் உங்களுக்கு புரியும். எனர்ஜி இஸ் குவாண்டா, இதை நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. இதை வச்சு தான் அந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபர்ட்டையும் அப்புறம் வந்து அந்த பிளாக் பாடி ரேடியேஷனையும் யார் சூப்பராக கண்டுபிடிச்சா, எயின்ஸ்டீன். எப்படி ஃபோட்டான், அதாவது ஃபோட்டான் வந்து பார்த்தோன்னா நீ வேவு, இது லைட்டு வந்து வேவ் கிடையாதுடா, அது பார்ட்டிக்கல், அது ஒரு டியூவல் நேச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி அது இருக்குதுன்னு சொல்லி யார் கண்டுபிடிச்சா. அதாவது எனர்ஜி வந்து கண்டினியூஸாக ரிலீஸ் ஆகாது, நீ கிளாசிக்கல் ஃபிசிக்ஸில் நினைக்கிற மாதிரியே. அது அப்படியே ஒரு டிஸ்க்ரீட்டாக இந்த 10 போ, அதுக்கப்புறம் ஒரு 10 அனுப்பும், அந்த மாதிரி ஒரு ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி அனுப்பும். இதை நம்ம பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் இருக்குல்ல, எலக்ட்ரான், ப்ரோட்டான் லைட்டு, அதுக்கப்புறம் இந்த எல்லா கருமமும் வந்து டுவல் நேச்சர்னு சொல்லுவாங்க. வேவாகவும் இருக்கும், பார்ட்டிக்கலாகவும் இருக்கும். ஓகேவா? இது வந்து ஏதோ பேய் மாதிரி இருக்கும், எப்படா வேவாகவும் இருக்கும் பார்ட்டிக்கலாக இருக்கும் அப்படின்னு. சரி, அதுக்கப்புறம் அதை விட ஒரு கன்ஃபியூசிங் கான்செப்ட் சூப்பர் இம்போசிஷனாக. அப்படின்னா என்னென்னா, சும்மா சொல்லுவோம்ல, நீ அதாவது கடவுள் இங்கேயும் இருக்கா, அங்கேயும் இருக்கா, எங்கேயும் இருக்கா, அந்த மாதிரி இந்த சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸு
திடீர்னு உன்னோட பேண்ட்டுக்குள்ளே இருக்குன்னா இருக்குது, திடீர்னு உங்கள் தலையில் பேன் மாதிரி இருக்குன்னா இருக்குது, அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கான். இதை நான் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அன்சர்டைனிட்டி, இதுதான் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா இது கான்செப்டே அப்படி தான், எதுவுமே நம்மளுக்கு புரியாது. அதனால் அது ஒரு கான்செப்டாகவே வச்சுருக்காங்க, அன்சர்டைனிட்டி. அதுக்கப்புறம் ஒரு கல்யாணம் ஆன சப்பாட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் இருக்கும், 2 கல்யாணம் ஆகிட்டே இருக்குமா, எந்நேரமும் கல்யாணம் ஆகி ஒன்றா சுற்றி, கல்யாணம்னு சொல்ல முடியாது, பெஸ்டி மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கும், அதுதான் என்டாங்கிள்மெண்ட்டு. அதுக்கப்புறம் ஏதோ டனல் ஒன்று இருக்குது, அதை விட கேவலமாக, இது வந்து ஏதோ பேய் கான்செப்ட், இது டனலிங் கான்செப்ட்டு. அதுக்கப்புறம் எல்லா எலக்ட்ரானும் ஸ்பின்னு எர்த்து மாதிரி ஜாலியாக சுற்றின்னு இருக்கும். நீங்கள் இதை வந்து படிச்சுட்டு இதை வந்து புரியாமல் இது ப்ராக்டிக்கலாக அப்ளிகபிள் இல்லைன்னு நினச்சிட்டு நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா, எவனோ ஒருத்தன் வந்து போதை போட்டுட்டு வளர்கிற மாதிரி இருக்கும். இந்த விஷயம்லாம் அவ்வளோ ஒரு வியர்டான கான்செப்ட்ஸு. ஆனால் இதோட ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் வந்து நம்ம பிக் பேங் தியரியிலேருந்து, ஒரு செக்யூரிட்டியிலேருந்து, நம்ம பாடியே இதனால தான் இருக்குன்றதை நான் கடைசியாக உங்களுக்கு புரிய வைப்பேன். ஸோ நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இதுதான் விஷயம். இதை சொல்ல மறந்துட்டேன். குவாண்டம் ஃபிசிக்ஸில் இது வரைக்கும் நான் ஒரு வியர்டான கான்செப்ட் நான் பார்த்தது என்னென்னா, நீ அதை மெஷர் பண்ணுற வரையும் அது பொசிஷன் எங்கே இருக்குன்னே தெரியாதான். அதாவது மெஷர் பண்ணனா அது வந்து அதோட பொசிஷனை வந்து அப்போதைக்கு ஏதோ ஒன்று காமிக்குமா. இதுதான் எயின்ஸ்டைன் என்ன சொன்னார்னா, மூனை வந்து நீ கண்ணில் இப்போ நீ இப்படி உட்காந்துக்கிற அப்படின்னா மூன் வந்து எங்கேயோ இருக்குது, திடீர்னு இப்படி பார்க்கும்போது மூணு கண்ணுக்கு தெரியுதுன்னா அதுக்கு முன்னாடி வரையும் அங்கே மூணு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட். அப்சர்வேஷன் ஆர் மெஷர்மெண்ட் சேஞ்சஸ் குவாண்டம் ஃபிசிக்ஸ். ஓகேங்களா? இப்போ குவாண்டம் ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு எனர்ஜி இஸ் ரிலீஸ்ட் இன் குவாண்டா பார்த்தாச்சு. இப்போ இந்த டியூவல் நேச்சர் ஆஃப் சப்பாட்டாமிக் பார்ட்டிக்கல் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு பார்க்கலாமா? அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் நார்மல் சொல்லிடுறேன். வாட்டர், இப்போ தண்ணியில் வந்து ஒரு கல்லை போடுற, கல் எப்படி வேவ் மாதிரி ஃபார்ம் ஆகுதில்ல, அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கலான்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டரை ஒரு டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது பேர் தான், நீங்கள் ஃபேமஸாக இதை படிச்சிருப்பீங்க. நான் கூட 12th படித்தேன். நான் அப்படின்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது, இப்போ எனக்கு புரியுது. அதாவது வேவ்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா டபுள் ஸ்லிட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணும் போது ஒரு பேட்டர்ன் ப்ரொடியூஸ் ஆகும். அது அவ்வளோ மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. அதாவது வேவ்ஸ், ஒரு விஷயம் வேவாக இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டரு, அது டபுள் ஸ்லிட்டில் வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது ஒரு லைட்டு ஒரு டார்க்கு, ஒரு லைட்டு டார்க், இந்த மாதிரி இந்த பேட்டர்ன் ப்ரொடியூஸ் ஆகுமா. ஓகேங்களா? அப்படி ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அது வேவ். ஓகே, இது நார்மலு. எலக்ட்ரானுன்றது நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம், ஒரு சப்பாட்டாமிக் பார்ட்டிக்கல் அப்படின்னு தானே நினச்சோம். அதை தூக்கி இந்த டபுள் ஸ்லிட்டில் போட்டால் அது இதே ஃபக்கிங் சேம் வேவ் பேட்டர்ன் தான் இங்கே வருது. இது எப்படின்னு இதை அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்க, இதை பார்த்துட்டு எலக்ட்ரான் இஸ் ஆல்சோ எ பார்ட்டிக்கல் ப்ளஸ் வேவ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, சப்பாட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே பார்ட்டிக்கல் ப்ளஸ் வேவ். ஃபார் எக்ஸாம்பிள் லைட்டில் இருக்கிற ஃபோட்டானு, எலக்ட்ரானு, நியூட்ரானு எல்லாமே வந்து வேவுன்றாங்க. இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் வந்து ஒன்றும் கிடையாது. அவன் வந்து ஒரு எலக்ட்ரானாக இதுக்குள்ளே அனுப்புகிறான், அதுக்குள்ளே அனுப்புகிறான். ஆனால் கடைசியில் வந்து இந்த மாதிரி ஒரு வேவ் பேட்டர்ன் ப்ரொடியூஸ் ஆகிடுது. அதனால இதை வேவுன்னு சொல்லிடுறான். இது வந்து டுவல் நேச்சர். அதுக்கப்புறம் அடுத்த வியர்டு கான்செப்டுக்கு நம்ம போகிறோம். தட் இஸ் சூப்பர் இம்போசிஷன். சரி, அடுத்து அட்டாமிக் பார்ட்டிக்கலுக்கு இதெல்லாம் ஏதோ சூப்பர் பவர் மாதிரி இருக்குது. எனக்குலாம் இருந்துச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும். ஆனால் நம்மளோட பேசிக்கான ஸ்ட்ரக்சருக்கு இந்த சூப்பர் பவர் இருக்குது. அது வந்து மேக்ரோஸ்கோப்பிக்கலாக அந்த சூப்பர் பவர் மட்டும் இருந்துச்சுன்னா நான் வேறு லெவல், நம்மளாம் அப்படியே ஜாலியாக அப்படியே ஒரு செவத்துக்குள்ளே பூந்து போகலாம். இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் படித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், டனலிங்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நீ செவத்துக்குள்ளே பூந்து போகலாம். அதே மாதிரி இந்த சூப்பர் இம்போஷன்னா நான் எங்கேயும் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட். அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஆட்டம். ஓகேங்களா? நியூக்ளியஸ் இங்கே இருக்குது, எலக்ட்ரான் வந்து இதை சுற்றி இருக்குது. நீ வந்து அதை வந்து மெஷர் பண்ணல, சும்மா நினைக்கிற இங்கே இருக்கா எலக்ட்ரான் இருக்குது. சரி, இங்கே இருக்கா, இங்கேயே இருக்குது, இங்கேயே இருக்குது, இங்கேயே இருக்குது, இங்கே 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 இருக்குது, இதை சுற்றி எல்லா இடத்துலையும் இருக்குது. அதாவது நீ அதை மெஷர் பண்ணுற வரையும் அந்த எலக்ட்ரானு எல்லா இடத்துலையும் இருக்குமா. அதுதான் வந்து சூப்பர் இம்போஷனாக. நீ மெஷர் பண்ணாமல் இப்போ திடீர்னு இந்த இடத்துல மெஷர் பண்ணால் இங்கே எலக்ட்ரான் உனக்கு கிடச்சிரும். அதுக்குன்னு வந்து எலக்ட்ரான் எல்லா இடத்துலையும் இருக்கும் அப்படின்னு சொல்லலை. அது ஏதோ ஒரு கேவலமான கான்செப்ட்டு. அது வந்து ஏதோ போதடிச்சிட்டு சொல்கிற மாதிரி இருக்குது. எலக்ட்ரான் வந்து எல்லாத்துலேயும் இருக்கும். இதை தான் வந்து அவனுங்க ப்ராபபிலிட்டி க்ளவுட், எலக்ட்ரான் க்ளவுட் இருக்கும் அப்படின்னுவானுங்க. நீ மெஷர் பண்ணுற வரையும் உனக்கு எலக்ட்ரான் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும். இதை தான் வந்து தலைவனுங்க ஷ்ராடிங்கர்ஸ் கேட்டுன்னு ஒன்று படிச்சிருப்பீங்க.
ஸ்ட்ராடிங்கர்ஸ் கேட்டுன்னு. அது வந்து இதை வச்சு தான் வரும். இந்த சூப்பர் பொசிஷனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் ஷ்ராடிங்கர் கேட்டஸ். அதாவது சூப்பர் பொசிஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற ஷ்ராடிங்கர் கேட்டை அதை நம்ம அப்சர்வும் இல்லை மெஷர் பண்ணும் போது மட்டும்தான் நம்மளால் அது என்னன்னே நம்மளுக்கு தெரியும். இதுதான் குவாண்டம் ஃபிசிக்ஸில் ஒரு கான்செப்ட். ஓகே, ஷ்ராடிங்கர் கேட் எக்ஸ்பெரிமெண்ட் என்னென்னு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று சொல்லணும். இப்போ நான் சொன்ன எந்த விஷயமும் நான் என்ன தான் வந்து புலம்புனாலும் வியர்டாக இருக்குடா, என்னடா இது கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னாலும், இதுதான் அதோட ஃபிசிக்ஸு. இது எல்லாமே ப்ரூவன். எதுவுமே நான் வந்து கதை அடிச்சு விடல. இது எதுவுமே ஃபிலாசபிக்கல் இல்லை. இது எல்லாமே ப்ரூவன், நாட் தியரிட்டிக்கல். ஸோ இந்த ஃபிசிக்ஸை யூஸ் பண்ணி அவங்க வந்து கண்டக்டரு, செமிகண்டக்டரு, எம்ஆர்ஐ மிஷினு, லேசரு, ஒரு லேசர் லைட்டு கூட இதில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது எப்படி இந்த மாதிரி இருக்குன்னு தான் அவங்களால புரிஞ்சிக்க முடியலையே தவிர இவங்க கண்டுபிடிச்ச ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தோன்னா இட்ஸ் ஏ ப்ரூவன் தான். ஸோ இந்த ஷ்ராடிங்கர் கேட் வந்து ஏன் கண்டுபிடிச்சாங்கன்னு எனக்கு இது ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட்டு தான். அதாவது இவன் வந்து ஒரு விஷயத்த மைக்ரோஸ்கோப்பிக்கலாக சொல்கிறான். அது பயங்கர வியர்டாக இருக்குது, நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. அதனால் அவன் ஒரு மேக்ரோஸ்கோப்பிக்கலாக, அதாவது ஒரு தியரிட்டிக்கலாக நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறான். இப்படி தாண்டா அந்த குவாண்டம் ஃபிசிக்ஸு, இப்படி புரிஞ்சிக்க ட்ரை பண்ணு அப்படின்றான். அதை விட்டுட்டு இங்கே ஒரு கேட் இருக்குது, அப்போ செத்துருமா அந்த கேட்டு, அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. இது மேக்ரோஸ்கோப்பிக்கலாலாம் இன்னும் பாசிபிள். இது வந்து ஒன்லி மைக்ரோஸ்கோப்பிக்கலாக தான் இந்த ஃபிசிக்ஸு. சும்மா ஒரு ஒரு ஜாலிக்கு இப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை கொடுத்து நீ புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுறா, சூப்பர் இம்போசிஷன்னு சொல்கிறான். அதாவது என்ன சொல்கிறான்னா, ஒரு ஆட்டம், ரேடியோ ஆக்டிவ் ஆட்டம் இருக்குது. அந்த ஆட்டமில் என்ன இருக்கும்? குவாண்டம் ஃபிசிக்ஸ் தான் இருக்கும். அது வந்து டீகே ஆக போகுது. அது டீகே ஆகிடுச்சுன்னா அந்த கேட் வந்து செத்துரும். ஒரு பாக்ஸுக்குள்ளே அந்த கேட் இருக்குது. நீ அந்த பாக்ஸை திறக்கிற வரையும் அந்த கேட் செத்துருக்குமா இல்லை உயிரோடு இருக்குமான்னு கேட்டால் உயிரோடவும் இருக்கும், செத்தும் இருக்கும். எப்படி குடிச்சிட்டு பேசுகிற மாதிரியே இருக்கா? அதுதான் குவாண்டம் ஃபிசிக்ஸு. உயிரோடையும் இருக்குமா, செத்தும் இருக்குமா. நீ ஆனால் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் அது உயிரோடு இருக்குமா செத்து இருக்குமான்னு உனக்கு தெரியும். அது வரையும் 2 ஸ்டேட்லேயுமே இருக்கும். இது எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணிட்டானுங்க வேறு. இது வந்து ஜஸ்ட்டு ஒரு இமேஜினரி தான். அதுக்காக வந்து இப்படி இது வந்து என்ன சொல்கிறது, கேட்லாம் ஒன்றும் உள்ளே வச்சுலாம் அவனுங்க பார்க்கல. ஜஸ்ட் ஒரு இமேஜினரி. தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. நான்லாம் அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன். என்னடா கேட்டை எடுத்து உள்ளே வச்சு அப்புறம் எப்படி அந்த அனிமல்ஸ் பாதுகாப்புலேருந்து வந்து இது பண்ணலான்னு யோசிச்சு உட்காந்துருந்தேன். ஆனால் இது ஜஸ்ட் ஏ தாட் எக்ஸ்பெரிமெண்ட்டு. ஸோ அதாவது இது திறக்கிற வரையும் இப்போ நான் சொன்னல, இங்கே இருக்கா இங்கேயும் இருக்குது, அங்கே இருக்கா அங்கேயும் இருக்குது, அந்த மாதிரி கேட் செத்து இருக்கா உயிரோடு இருக்கானா ரெண்டுமே இருக்குது. நீ திறந்து பார்க்குற வரையும் தான். ஸோ அப்சர்விங், மெஷரிங், அப்போ தான் வந்து அதோட பொசிஷன் நம்மளுக்கு தெரியும். இதுதான் ஷ்ராடிங்கர் கேட் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ வரையும் என்னென்ன பார்த்துருக்கோன்னா, எனர்ஜிஸ் ரிலீஸ்ட் இன் குவாண்டா இன் குவாண்டம் ஃபிசிக்ஸ். வேறு கிளாசிக்கல் ஃபிசிக்ஸில் எனர்ஜி இஸ் ரிலீஸ்டு கண்டினியூஸ்லி. ஸோ அதுக்கப்புறம் எல்லா சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ்க்கும் டுவல் நேச்சர் இருக்கும். கிளாசிக்கல் ஃபிசிக்ஸில் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. வாட்டர்னா வேவு தான், கல்லுனா பார்ட்டிக்கல் தான். கல்லை போயிட்டு நீ வேவுன்னு சொல்லுவியா? அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்லாம் கிடையாது. ஆனால் குவாண்டம் ஃபிசிக்ஸில் டுவல் நேச்சர் இருக்குது. அதேமாதிரி சூப்பர் இம்போசிஷனும் குவாண்டம் ஃபிசிக்ஸில் மட்டும்தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் இருப்பான் எலக்ட்ரானு. அதே மாதிரி உன்னை நீ வச்சு சொல்லக்கூடாது நீ எல்லா இடத்துலையும் இருப்பான்லாம் கிடையாது. நீ ஒரு இடத்துல தான் இருப்ப. நீ உன்னை வந்து ஒருத்தன் திறந்து பார்த்தாலும் சரி, திறக்காமல் பார்த்தாலும் சரி, உன்னை ரூம், அதாவது எப்படின்னா, இப்போ நம்ம மேக்ரோஸ்கோப்பிக்கெலாம் ஒருத்தவங்க கதவை மூடி நீ ஒருத்தன் வெளியிலேருந்து யோசிச்சுன்னு இருக்கான் நீ எங்கே இருப்பேன்னு. ஒரு இடத்துல உட்காந்து இருக்க, திறந்து பார்த்தாலும் அங்கே தான் உட்காந்துட்டு இருப்பேன். ஆனால் குவாண்டம் ஃபிசிக்ஸ் பொறுத்த வரையும் அந்த ரூமுக்குள்ளே இருக்கிற எலக்ட்ரான் எல்லா இடத்துலையும் இருக்கும். திறந்து பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? இட்ஸ் எ ப்ராபபிலிட்டி க்ளவுட். இப்போ இருக்கிறதுலே ஒரு வியர்டான ஒரு கான்செப்ட்டு, ஒரு பெஸ்டீஸ், என்ன சொல்கிறதுனா ஒரு பெஸ்டி கான்செப்டுக்குள்ளே நம்ம போகிறோம். இது 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 வந்து ரொம்ப வியர்டாக இருக்கும். இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ என்டாங்கிள்மெண்ட்டை பற்றி பார்ப்போம். இதுக்கு நான் வச்ச பேர் பெஸ்டி கான்செப்ட். அப்படின்னா என்னென்னா, கம்முன்னு எல்லோரும் குவாண்டம் வேர்ல்டில் கூட பிறந்திருக்கலான்னு தோணும். ஏன்னா அங்கே வந்து எல்லா எலக்ட்ரானுக்கும் ஒரு பெஸ்டி மாதிரி இன்னொரு எலக்ட்ரான் இருக்கும். இவன் பண்ணுற விஷயம் அவனுக்கு தெரியும், அவன் பண்ணுற விஷயம் இவனுக்கு தெரியும். ஆனால் அந்த விஷயம் வந்து, ஃபார் எக்ஸாம்பிள், இந்த எலக்ட்ரான் வந்து +1 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த இதுக்குன்னு ஒரு என்டாங்கிள்மெண்ட் ஒரு எலக்ட்ரான் இருக்கும்ல, அது வந்து -1 இருக்கும். இது வந்து எப்படின்னு உனக்கு ஒன்றும் புரியாது. அதே மாதிரி இட் கேன் பி லைக், இது +1 இருக்கலாம், இது +1 இருக்கலாம். இது வந்து எப்பயுமே அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து எந்த அளவுக்குனா, இந்த என்டாங்கிள்மெண்ட் ஆனால் நீ எலக்ட்ரானை, ஒரு எலக்ட்ரானை வந்து எர்த்தில் வச்சுருக்க, இன்னொரு எலக்ட்ரானை மார்ஸுக்கு கொண்டு போயிட்டுப்பா தம்பி.
அப்போ வந்து திடீர்னு வந்து நீ கையில் வச்சுருக்கிற எலக்ட்ரான் வந்து +1 இருந்துச்சுன்னு வைக்கேன், அதே டைமில் அங்கே மார்ஸில் ஒருத்தன் அதை ஓப்பன் பண்ணுறான்னா -1 இருக்கும். என்னடா இது வியர்டு கான்செப்டாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போ வந்து இதுக்கு நடுவில் ஏதாவது ரேடியோ வேவோ இல்லை வந்து ஏதாவது அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் அந்த மாதிரி மைக்ரோவேவ் கூட எதுவுமே இல்லை இது ரெண்டுத்துக்கு நடுவில். ஆனால் இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலும் அது ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிக்குது. இது எப்படின்னு யாருக்குமே புரியல. அப்போ தான் தலைவன் வரான், போர் வந்துட்டு என்னன்றான், போருன்ற சயின்டிஸ்ட் வந்து என்னன்றான், இது குவாண்டம் ஃபிசிக்ஸ் அன்பிரெடிக்டபிள் தான்ப்பா, நீங்கள் ரொம்பலாம் யோசிக்காதீங்க. இங்கே வந்து ஓப்பன் பண்ணால் +1 இருக்குது, நீ எவ்வளோ தூரத்தில் போய் அதை ஓப்பன் பண்ணாலும் அந்த இன்னொரு எலக்ட்ரான் -1 இருக்குது, இட்ஸ் ஜஸ்ட் அன்சர்டைனு, ரொம்பலாம் யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ இன்னொருத்தர் வராரு. அப்போ தான் நம்ம தலைவர் எயின்ஸ்டீன், அப்படி கிளாசிக்கல் ஃபிசிக்ஸையே கலக்கி விட்ட எயின்ஸ்டீன் வந்து குவாண்டம் ஃபிசிக்ஸையும் ஃபோட்டான் வந்து பார்ட்டிக்கல்னு கலக்கி நோபல் ப்ரைஸ் வாங்கின எயின்ஸ்டீன் வந்து தலைவன் சொல்கிறான், அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை, இது லூசுத்தனமாக இருக்குது, எப்படிரா அப்படிலாம் இருக்கும், ஒன்று நம்மளுக்கு தெரியலை, லைக் இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் இருக்குது, அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியல, அப்படி இல்லையா, அதாவது அங்கே இது வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்கிறான். அப்படி இல்லையா, இன்னொன்று என்ன சொல்கிறான்னா, இது வந்து ப்ரெடிக்டபிளாக இருக்கும் அப்படின்றான். இது வந்து அன்சர்டைனிட்டி கிடையாது, இது வந்து ப்ரெடிக்டபிள்ன்றான். ஃபஸ்ட்டு டைம் இன் ஹிஸ்ட்ரி வந்து அதே மாதிரி எயின்ஸ்டீன் வந்து ரொம்ப ஸ்பூக்கி அப்படின்ற ஒரு வேர்டை சொல்கிறான். க்யூட்டாக ஸ்பூக்கியாக இருக்குப்பா, இது ரொம்ப இப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை, எப்பட்றா ஒரு விஷயத்த இங்கேயும் அங்கேயும் எதுவும் கம்யூனிகேஷனே இல்லாமல், இது என்ன கடவுளா? ஸோ எயின்ஸ்டீன் என்ன சொல்லிட்டான், தம்பி நீ என்னடா கதை விடுற போரு, அப்படி அதாவது எதுவுமே இல்லாமல் அன்சர்டைனாலாம் இருக்காதுடா, கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, ஒன்று நம்மளால் புரிஞ்சிக்க முடியல, ஸோ ஸ்பூக்கின்ட்டார் எயின்ஸ்டீன். அப்புறம் ஒருத்தர் வந்தார், அவர் பேர் பெல்லு. அவன் வந்து என்ன சொல்லிட்டான், ஏதோ மேக்ஸ்லாம் ஏதோ யூஸ் பண்ணி போரிஸ் தான் கரெக்டு, எயின்ஸ்டீனை உண்மையாகவே இங்கே வந்து எந்த விஷயமும் நீ யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ எயின்ஸ்டீனை ஃபஸ்ட்டு தப்புன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. என்ன தான் அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இந்த இடத்துல அவன் வந்து காமன் சென்ஸை யூஸ் பண்ணதுனால எயின்ஸ்டீன் வந்து தப்புன்னு சொல்லிட்டாங்க. எயின்ஸ்டீனை நீ வேணால் கிளாசிக்கல் ஃபிசிக்ஸில் பெரிய ஆளாக இருக்கலாம், ஆனால் நீ இங்கே காமன் சென்ஸை யூஸ் பண்ணி யோசிச்சேன்னா தான் வாங்குவன்ற மாதிரி கடைசியில் போர் தான் கரெக்டு. இப்போ வரையும் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் என்னன்னே யாருக்கும் தெரில. ஆனால் அதோட விஷயத்தை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, சைனா இருக்கானுங்களே அவனுங்க வந்து அவங்களோட செக்யூரிட்டி சிஸ்டமில் வந்து இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்டை யூஸ் பண்ணி செக்யூரிட்டியை வச்சுருக்கானுங்க. ஸோ வந்து அதை வந்து யூஸ் பண்ணும் போது என்னென்னா, இப்போ எவனா ஒருத்தன் அதை வந்து ப்ரீச் பண்ணணும்னு நினச்சா அடுத்த செகண்ட் அவங்களுக்கு தெரியும், அடுத்த செகண்ட், ஏன்னா ஒன்றுத்தை ஓப்பன் பண்ண அதே செகண்டில் இன்னொன்றும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும்ல. இப்போ இங்கே +1 ஏதோ ஒன்று தெரிஞ்சிச்சு, இங்கேயும் +1 டக்குன்னு போய் அடித்து முடிச்சு விட்ருவானுங்க. ஸோ சைனா வந்து இதை செக்யூரிட்டியில் வச்சுருக்கு, அதாவது அவங்களோட கண்ட்ரியோட செக்யூரிட்டியிலே இதை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். அது ஒன்று. இதை வந்து அதே மாதிரி இன்னொரு எங்கே வந்து இதை யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா, கம்யூனிகேஷனுக்கு இன்னும் அது ஒன்றும் வரல. இன்கேஸ் கம்யூனிகேஷனுக்கு இந்த என்டேங்கிள்மெண்ட்டை கொண்டு வந்துட்டாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம அப்பல்லோ வந்து ஒரு இடத்துல இறக்கிட்டுருக்கோம், சரி ஏதோ ஒரு இடத்துல இல்லை, மார்ஸ் இது மூனில் இறக்கிட்டுருக்கோன்னா நம்ம வந்து நம்மளுக்கு தெரியாது, ஏன்னா நம்ம ஃபோன் பண்ணோன்னா அது அங்கே போகிறதுக்கே 9 மினிட்ஸ் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு வந்து டிலே தான் ஆகும், அது இறங்கி 9 மினிட்ஸ் கழிச்சு தான் அது இறங்கி முடிஞ்சிருக்குன்னே தெரியும். ஸோ நெஞ்சை வந்து கையில் வச்சுன்னு உட்காந்து இருக்கும். ஆனால் குவாண்டம் என்டேங்கிள் மட்டும் வந்துருச்சுன்னா, ஏன்னா தம்பி இன்னும் 1 செகண்ட் இருக்கா இன்னும் மூனில் லேண்ட் ஆக, அந்த அளவுக்கு நீ அப்படி அதான் ஒரே செகண்டில் நம்மளுக்கு தெரிஞ்சிருது இல்லை. ஸோ இதை மட்டும் நம்ம கம்யூனிகேஷனுக்கு கொண்டு வந்துட்டோன்னா நாம் தாண்டா கிங்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமா இருக்குது இந்த என்டாங்கிள்மெண்ட்டுன்ற விஷயம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி த ஃப்யூச்சர். 1900s தான் லைக் 1901 தான் இதெல்லாம் ஆரம்பிச்சது. வெறும் 120 இயர்ஸில் நம்ம எந்த லெவலுக்கு வந்திருக்கோன்னு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் இஸ் கோயிங் டு பி த ஃப்யூச்சர். இந்த கான்செப்ட்லாம் பயங்கரமாக டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி குவாண்டம் கம்ப்யூட்டர்னு ஒன்று வந்துருச்சு. அதாவது முன்னே சொல்லிட்டேன், எந்த கண்ட்ரி குவாண்டம் ஃபிசிக்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதை இன்னோவேஷன் பண்ணுறாங்களோ அவங்க தான் இஸ் கோயிங் டு பி த கிரேட்டஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டுன்ற மாதிரி போக போகிறாங்க. இப்போ அதான் எம்ஆர்ஐ மிஷினில் கூட இதை கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. ஒன்றும் கிடையாது, எம்ஆர்ஐன்றது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அது இல்லைன்னா இப்போ வந்து
நம்மளுக்கு அதாவது டாக்டர்ஸுக்கான வந்து ஒரு மேஜர் டூலே வந்து எம்ஆர்ஐ தான். ஏன்னா மற்றதெல்லாம் ரேடியோ ஆக்டிவ், நம்ம ப்ரெக்னென்ட் உமனுக்குலாம் யூஸ் பண்ண முடியாது, நம்மளுக்குமே ஒரு டேஞ்சர். ஆனால் எம்ஆர்ஐயில் அந்த எந்த சீனுமே கிடையாது, எப்போனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதில் கூட இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் மட்டும் நம்மளுக்கு புரியலன்னா நம்ம அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது, அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இந்த என்டாங்கிள்மெண்ட் தான் வேறு லெவலு. என்னடா இது நடுவில் என்ன இருக்குன்னே இப்போ வரையும் தெரியலை. இன்னொரு கான்செப்ட் இதுதான் வந்து வியர்டு. இதில் ஒருத்தன் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான் மெனி வேர்ல்டு கான்செப்ட்னு ஒன்று. அப்படின்னா அந்த சூப்பர் இம்போசிஷன் நான் சொன்னேன்ல, அதில் இது சொல்லாமல் வந்துட்டேன். மெனி வேர்ல்டு கான்செப்ட்னு ஒன்று இருக்குது. இதை தான் மில்க் பண்ணி நிறைய மூவி எடுத்திருக்கானுங்க. அப்படின்னா என்னென்னா, அந்த கேட்டை நான் சொன்னேன்ல, கேட்டை திறக்கிற வரையும் அது செத்துருக்கான்னு தெரில, உயிரோடு இருக்கான்னு தெரில. திடீர்னு கேட்டை திறக்கிற நம்ம அப்சர்வ் பண்ணும்போது உயிரோடு இருக்குன்னா, அப்போ செத்து போய் அப்போ வந்து அவன் என்ன சொல்கிறான்னா, இன்னொரு பேரலல் இல்லை வந்து மல்டிபிள் யூனிவர்ஸில் அது செத்து போயிருக்குமா. இந்த மாதிரி ஒரு டைமும் நம்ம குவாண்டம் ஃபிசிக்ஸை வந்து அப்சர்வ் பண்ணும்போது இன்னொரு வேர்ல்டு இல்லை இன்னொரு பேரலல் யூனிவர்ஸ் க்ரியேட் ஆகும். ஆனால் இது வந்து இன்னும் தியரட்டிக்கல் தான், இது இன்னும் ப்ரூஃப் பண்ணப்படல. இதை மட்டும் எவனா ப்ரூஃப் பண்ணிட்டானா அவன் தாண்டா அடுத்த ஐன்ஸ்டீன். அந்தளவுக்கு ஒரு சரியான கான்செப்ட். இதை வந்து பயங்கரமாக மில்க் பண்ணிட்டாங்க. எந்த அளவுக்குன்னா, நம்ம அது ஓம்வே இது ஸ்பைடர்மேன் படத்தில் நோவே ஓமில், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோர்ஸ் கோட்னு ஒரு படம் இருக்கும், அதெல்லாம் இதுதான் கான்செப்டே. ஸோ இது ஏற்கனவே மில்க் பண்ணியாச்சு. இது வந்து சூப்பர் இம்போசிஷனில் நான் சொல்கிறேன். என்டாங்கிள்மெண்ட்டும் பார்த்தாச்சு, இது ஒரு எவ்வளோ ஒரு வியர்டான கான்செப்ட்னு. அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம், ஸோ இது அதை அடுத்து குவாண்டம் டனலிங் இல்லைனா ஒரு பெயின் நீ சொல்லிக்கலாம். இது மட்டும் மேக்ரோஸ்கோப்பிக்கெலாம் பாசிபிளாக இருந்துச்சுன்னா நான் என்ன தெரியுமா பண்ணலாம், செவுத்துக்குள்ளே பூந்து அந்த செவுத்துக்குள்ளே வரலாம். கேட்டாலே சிரிப்பு இருக்குல்ல, இந்த ஆவி மாதிரி செவுத்துக்குள்ளே பூந்து செவுத்துக்குள்ளே வரலாம், உனக்கு எனர்ஜியே இல்லைனாலும். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எலக்ட்ரான்றது அதாவது சப் அட்டாமிக் பார்ட்டிக்கல், லைக் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எலக்ட்ரான் எடுத்துக்கிறேன்னா, அது வந்து நினச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், அது எனர்ஜி. அதாவது நம்ம கிளாசிக்கல் ஃபிசிக்ஸை பொறுத்த வரையும் எனர்ஜி இருந்தால் தான் நம்ம ஒரு இடத்துக்கு போக முடியும். இங்கெல்லாம் அப்படி கிடையாது. எனர்ஜி இருக்கோ இல்லையா, அவன் பாட்டுன்னு எங்கேனாலும் ஒரு ப்ராபபிலிட்டி தானே, டக்குன்னு ஒரு ப்ராபபிலிட்டியில் அங்கே போயிட்டு இப்படி வந்துடுவான், அப்படியே ஒரு செவத்துக்குள்ளே பூந்து செவத்துக்குள்ளே வந்துடுவான். அதுதான். ஸோ குவாண்டம் டனலிங் வந்து இருக்கிறதுனால தான் சன் வந்து சன்லேருந்து லைட் ரேஸே வருதான். என்னடா எப்போயோ ஒரு லைட் ரேஸ் வந்தது, இது கூட எப்படா நீங்கள் கம்பைன் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க. அது என்ன கான்செப்ட்னா, சன்னில் வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டான் இருக்குமா, இன்னொரு புரோட்டான் இருக்குமா, ஓகேங்களா. ஸோ இந்த 2 புரோட்டானும் ஒன்று சேர்ந்து ஈலியம் ஃபார்ம் ஆகும். அப்போ கொஞ்சமாக மாஸ் வந்து வெளியே வரும். ஒரு 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 கொஞ்சம் மாஸ் வந்து பார்த்தோன்னா வெளியே வரும், இல்லை ஒரு கொஞ்சம் மாஸ் வந்து பார்த்தோன்னா எனர்ஜியாக ரிலீஸ் ஆகும். அந்த எனர்ஜி வந்து எவ்வளோ ரிலீஸ் ஆகும், E=mc² மாதிரி அவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஸோ இதில் எங்கடா குவாண்டம் டனலிங் வந்துடுச்சு, ஒரு புரோட்டானும் ஒன்றா சேருது, ஈலியம் ஃபார்ம் ஆகுது. ஈலியம் ஃபார்ம் ஆகும்போது கொஞ்சமாக எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. அந்த எனர்ஜி வந்து நம்மளுக்கு லைட் ரேஸாக =mc², 5000 கிலோவாட்ஸாக நம்மளுக்கு வருது. இதில் எங்கடா குவாண்டம் டனலிங் இருக்குதுன்னு கேட்டேன்னா, இந்த புரோட்டான்றது என்னது, சப் அட்டாமிக் பார்ட்டிக்கலா, இது பாசிட்டிவ், இது பாசிட்டிவ். நீ யோசிச்சு பாரு, பாசிட்டிவும் அட்ராக்டே ஆகாது. என்னடா லூசு மாதிரி இது ரெண்டும் ஒன்றா சேருதுன்னு சொல்கிறேன்னா, என்னதான் இது ரெண்டும் ஒன்றா சேரலைனாலும் குவாண்டம் டனலிங் மாதிரி அது ஒன்றா சேர்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. எப்படி, என்னடா லூஸ்தனமாக. அதனால் அந்த ப்ராபபிலிட்டி இருக்கிறதுனால, அதாவது அந்த ஃபிசிக்ஸ் வந்து இந்த சப் அட்டாமிக் பார்ட்டிகளுக்கு இருக்கிறதுனால தான் இந்த 2 புரோட்டானும் ஒன்றா சேர்ந்து நம்மளுக்கு சன்ரைஸே வருதான். வேறு லெவலு. அடுத்து இன்னொரு கான்செப்டாக அட்டாமிக் டீகே இதனால தான் ஆகுதான். அதாவது ஒன்றும் இல்லை, ரொம்ப அன்ஸ்டேபிளான ஆட்டம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா யுரேனியம், அதில் வந்து நியூக்ளியஸில் வந்து ப்ரோட்டான்ஸ் அப்படி பயங்கரமாக பக்கத்துலேயே இருக்குல்ல. அந்த ப்ரோட்டான்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து லைக் இது வந்து அந்தளவுக்கு எனக்கே புரியல. லைக் வந்து நம்ம சும்மா வச்சுருக்கும் போதே லைட்டாக வந்து ஒரு ரேடியோ ஆக்டிவ் ரிலீஸ் ஆகிட்டே இருக்குமா. நீ வந்து அட்டாமிக் பாம் போடலனாலும் சும்மா நீ யூரேனியத்தை எடுத்து வச்சுருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி நம்மளுக்கு அந்த நியூக்ளியஸ்லேருந்து வெளியே வந்து ஒரு ரேடியோ அட்டாமிக் டீகே நடக்குமா. இதை வந்து நம்ம கேன்சர் செல்ஸில் கூட வந்து யூஸ் பண்ணுறாங்க ட்ரீட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு ரீசனும் வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கு ஆக்சுவலாக எனர்ஜியே கிடையாது இந்த நியூக்ளியஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கு. ஆனால் வெளியே வர்றதுக்கும் ஒரு ப்ராபபிலிட்டி இருக்குது, அதுதான் குவாண்டம் டனலிங். இது ஒரு லூஸ்தனமான கான்செப்ட்டு.
அடுத்து பயாலஜில அதாவது நேச்சுரலாவே இதெல்லாம் கண்டுபிடிக்காமயே நேச்சுரலா இதெல்லாம் குவாண்டம் ஃபிசிக்ஸால தான் நடக்குதுன்னு குவாண்டம் பயாலஜின்னு ஒண்ணு வந்துருச்சுப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம உடம்பே எதனால மாறிருக்கு? கார்பன் ஆட்டம்ஸு, வாட்ரு அது 2த்துக்கும் நடுவுல என்ன இருக்கும்? பாண்டு தானே இருக்கும். அந்த பாண்டு வந்து ஃபார்ம் ஆகுறதுக்கு ரீசனே குவாண்டம் ஃபிசிக்ஸ் தானா? இல்லைன்னா நம்ம உயிரோட இருக்கிறதுக்கு ரீசனே குவாண்டம் ஃபிசிக்ஸ் தானா? அதுக்கப்புறம் இது ஒரு செம கான்செப்ட். நீங்கள் வேணா சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. யூரோப்பியன் கண்ட்ரீஸில் ஒரு பேர்டு இருக்குது, ஒரு குறிப்பிட்ட பேர்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 கிலோமீட்டர்ஸ் வந்து அழகாக ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு போகுது. அந்த மைக்ரேஷன் சொல்லுவோம்ல, அது வந்து எப்படிடா கரெக்டாக போகுது? அதுக்கு ஜிபிஎஸ் கிடையாது. ஏன்னா அவங்க வேர்ல்டில் வந்து எயின்ஸ்டீன் வரல, ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி கண்டுபிடிக்கல, ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டியை கண்டுபிடிக்கலாம், டைம் டைலேஷன் தெரியாது, ஜிபிஎஸ் இல்லை. ஆனால் கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு மட்டும் போகுது. நைட்டு பறக்குது, காலையில் பறக்குது. எப்பட்றா இது அப்படின்னு பார்க்கும்போது அது கண்ணுக்குள்ள ஒரு லைட் ரேஸ் பட்டு அது கண்ணுக்குள்ள நம்ம பியூப்பிள் வந்து கன்ஸ்ட்ரிக்ட் ஆகும்ல, அது மாதிரி அவனோட மசிலில் வந்து ஏதோ குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் நடக்குதாம். இது கொஞ்சம் வியர்டான கான்செப்ட் தான். அப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட பொசிஷனில் இருக்கான். நம்ம எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அதை பட்டு அந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் வந்து பார்த்தோன்னா வேற ஒரு மாதிரி மாறிடுதான். அதை வந்து காம்பஸாக யூஸ் பண்ணி அந்த பிளேஸுக்கு போகுது. இதை நான் ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணல ப்ராப்பராக. ஒரு பேர்டு குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்டை யூஸ் பண்ணி காம்பஸை யூஸ் பண்ணி போகுது, அவ்வளோதான். குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்டை ஒரு காம்பஸ் மாதிரி யூஸ் பண்ணி ஒரு இடத்துக்கு போகுது, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு எவால்யூஷனில் வந்து டிஎன்ஏ மியூட்டேஷன் நடக்குது. அந்த டிஎன்ஏ மியூட்டேஷன் கூட ஒரு ரீசன் வந்தால் இஸ் பிகாஸ் ஆஃப் குவாண்டம் ஃபிசிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ வியர்டாக இருக்குது பாருங்களேன். வியர்டுன்ற பாரு. அதாவது நம்ம நேச்சுரலாகவே இருக்குது. நம்ம என்ன நினைப்போம்? குவாண்டம் ஃபிசிக்ஸு, எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான், அவ்வளோதான்ப்பா அப்படின்னு நினச்சிப்போம். அது ப்ராக்டிக்கலாக எவ்வளோ யூஸ் பண்ணுறோம், பயாலஜிக்கலாக எவ்வளோ இருக்குது. எவல்யூஷனில் டிஎன்ஏ மியூட்டேஷன் நடந்து தானே நம்ம பரிமாண வளர்ச்சி அடைகிறோம். அதுக்கு கூட வந்து குவாண்டம் ஃபிசிக்ஸ் தான் தேவைப்படுது. அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ், அனிமல்ஸு, பேர்ட்ஸு, பிளான்ஸு எல்லா இடத்துலையும் குவாண்டம் ஃபிசிக்ஸ் தான். பிளான்ஸில் ஃபோட்டோசிந்தசிஸில் வந்து பார்த்தோன்னா லைட் ரேஸ் வந்து லீஃபில் படுதா, லீஃபில் பட்டவுடனே குளோரோஃபில்னு ஒரு பிக்மெண்ட் இருக்கும், அதில் பட்டு அது வந்து பார்த்தோன்னா எனர்ஜியாக மாறப்போகுது. இந்த எனர்ஜியாக மாறுறதுக்கு அந்த பிக்மெண்ட்லேருந்து அந்த எனர்ஜி ஃபார்ம் ஆகிற அந்த ஏரியாவுக்கு போகிறதுக்கு டைம் எடுக்கணும்ல. அந்த டைம் வந்து பார்த்தோன்னா இந்த சப் அட்டாமிக் பார்ட்டிக்கல் வந்து வேவ் மாதிரி இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட் பாத் வேவை கண்டுபிடிச்சி மினிமம் அமௌண்ட் ஆஃப் சன்லைட்டை யூஸ் பண்ணி எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுதான். இதுவும் ஒரு வியர்டான கான்செப்ட். எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? குவாண்டம் பயாலஜி. ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். எனக்கும் இதெல்லாம் எதுவுமே புரியாது, இது என் ஃபீல்டும் கிடையாது. இதை கஷ்டப்பட்டு முடிஞ்ச அளவுக்கு சர்ச் பண்ணி கற்றுக்கிட்டேன், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முடிஞ்சால் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி சூப்பர், இது ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டிலாம் ஓரளவுக்கு புரியும். குவாண்டம் ஃபிசிக்ஸ் ஒரு வியர்டு கான்செப்ட்டு. இதை உண்மையாகவே புரிஞ்சிக்கணுமே, வியர்டுன்னு சொல்லலைன்னா அவன் புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். அதுதான் குவாண்டம் ஃபிசிக்ஸு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ புதுசாக ஒன்று வந்திருக்கு, தியரி ஆஃப் எவ்ரி திங். இது இன்னும் வந்து தியரட்டிக்கல் கான்செப்டாக தான் இருக்குது. இதை மட்டும் ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டானா இட் இஸ் த நெக்ஸ்ட் பிங் திங். நான் சொன்னல குவாண்டம், அந்த ஒருத்தன் மினி வேர்ல்டு மட்டும் ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டானா அடுத்த எயின்ஸ்டீன் மாதிரி, இதுவும் அடுத்த எயின்ஸ்டீன் மாதிரி. அதுக்கு வந்து ஸ்ட்ரிங் தியரி வச்சு இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்னா, கிளாசிக்கல் ஃபிசிக்ஸில் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்னது? கிராவிட்டி. குவாண்டம் ஃபிசிக்ஸ் இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயத்த மட்டும் கண்டுபிடிச்சிட்டானுங்க. இந்த உலகம் பிக் பேங் தியரிக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, இதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு கூட நம்ம கண்டுபிடிக்க முடியுன்றாங்க. இட்ஸ் அ தியரி ஃபார் எவ்ரி திங். இட் இஸ் எக்ஸ்பிளைன்டு பை ஸ்ட்ரிங் தியரி. அது மட்டும் போய் தெரியாமல் கூட பார்த்துடாதீங்க, ஒன்றுமே புரியாது. அப்படி ஒரு விஷயம் இருக்குது. இட் கனெக்ட்ஸ் கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் வித் குவாண்டம் ஃபிசிக்ஸ். இட்ஸ் கால் தியரி ஆஃப் எவ்ரி திங். அது ஒரு இதுக்கப்புறம் அது ஒரு பிக்காக ஆக போகுது. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, நம்ம டெய்லி இதுக்கப்புறம் வந்து அடுத்த ஒரு 50 to 100 இயர்ஸில் குவாண்டம் ஃபிசிக்ஸை பற்றி தான் பேச போகிறாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் வந்து நான் வந்து இன்ஜினியர் நான் ஒரு டாக்டர், எனக்கு ஒன்றும் தெரில, நான் ஒரு டீச்சர், எனக்கு ஒன்றும் தெரிலன்னுலாம் கிடையாது. கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அப்போ தான் நீங்கள் அப்டேட்டடாக இருக்க முடியும். இட்ஸ் கால் தியரி ஆஃப் எவ்ரி திங். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நான் இதை பற்றி கண்டிப்பாக பேச போகிறதில்ல. இதை நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலனாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இதை நான் யோசித்து கடுப்பாயிட்டேன். இது உண்மையாக தெரிஞ்சவங்க ஏதாவது நான் தப்பு பண்ணியிருந்தேன்னா சொல்லுங்கள். பாய்.